ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லிங் பேக் வந்து ராஜஸ்தான்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த 2 ஸ்லிங் பேக்கும் போட்டிருந்தேன். இது வந்து எனக்கு உடம்பு சரியில்லாதனால இதோட டுட்டோரியல் வந்து எனக்கு எடுக்க முடியல. இதோட மெஷர்மெண்ட்டும் டீட்டெயிலும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரி நான் போட்டு காட்டணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து இதே மாதிரி நான் போட்டு காட்டுறேன். இது போடுறதுக்கு பிளாக் கலரில் 24 வயர்ஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர்ல 12 வயர்ஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு வயரும் 7.25 அடி எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயுமே வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. சாதா நாட் தான் போடணும், சிவன்கண் நாட் போட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நம்ம சாதா நாட் போட்டு தான் ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு நாட் வந்து ஒயிட் கலர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 நாட் வந்து பிளாக் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா 2 ஒயிட் போடணும். அதுக்கப்புறமா 4 ஜாயின் பண்ணணும். இதே ஆர்டர்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா மேலே 6 லைன் போட்டுக்கோங்க, கீழே 6 லைன் போட்டுக்கோங்க. மொத்தம் வந்து 13 லைன் வந்து இந்த பேஸில் வந்து நான் போட்டிருக்கேன். கார்னர் திருப்புறது வந்து 2 ஒயிட் கலர் ஒயர் வருது பாருங்க, அந்த இடத்துல கார்னர் திருப்பணும். அந்த இடத்துல நமக்கு 3 நாட் வரும். இதே மாதிரி 4 கார்னர் திருப்பிடுங்க. அந்த ஒயிட் கலர் ஒயர் வர இடத்துல 2 ஒயிட் கலர் ஒயர் வர இடத்துல கார்னர் திருப்பிடுங்க. அதுக்கப்புறமா இதுல வந்து ஒரு சேஞ்சஸ் வரும் இல்லையா, சிவன்கண் நாட்டில் வந்து நம்ம வந்து போடும்போது சுத்து ஒயர் ஜாயின் பண்ணும்போது சேஞ்சஸ் வரும் இல்லையா, அதை எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு புரியலைன்னா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து ரெண்டு சைட்லேயும் 4 லைன் மட்டும் பிரித்து விட்டுருங்க. 4 லைன் பிரித்து விட்டுட்டு கீழே வந்து நான் கார்னர் திருப்பின நாட் வந்து நார்மல் நாட் தான் போட்டிருக்கேன். அதனால கீழே எந்த நாட் போட்டிருக்கேனோ அதே லைன் வந்து மேலேயும் போட்டுருங்க. ரெண்டுமே சேம் நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி போடும்போது இந்த 2 சைடுல மட்டும் நமக்கு டிசைன் வந்து அவ்வளோ சரியா வராது, கொஞ்சம் மாற்றமா தான் வரும். ஆனால் வந்து அடுத்த லைன் போடும்போது நமக்கு சரியாயிடும். இந்த கூடையில வந்து இந்த பேக்ல வந்து லென்த் வந்து 7.5 இன்ச்சஸ் இருக்கு, அகலம் வந்து 4.5 இன்ச்சஸ் இருக்கு. ஹைட்ல வந்து 2 டைமண்ட் போட்டிருக்கேன். இதுல மேல பாத்தீங்க அப்படின்னா 2 ஒயர் ஹேண்டில் மாதிரி இது சுற்றிலும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி டிசைன்ல போட்டிருக்கேன். இதுக்கு ஹேண்டில் வந்து 3 ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கேன். 11 ஃபீட் ஒயர் வந்து நான் எடுத்திருக்கேன். உள்ள வந்து இந்த மாதிரி ஜிப் வச்சு தைச்சிருக்கேன். நல்ல ஸ்பேசியஸா நமக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி பேக் வந்து நான் போட்டு தரணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, நான் வந்து போட்டு தரேன். நல்ல அழகான ஸ்லிங் பேக்கா நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது வந்து நான் டுட்டோரியல் போடணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ.